வணக்கம், வந்தாச்சு உங்கள் பவர் பேக் பாட்காஸ்டர் பவித்ரா. இன்றைக்கி நம்ம வானம் வானம் சேனலில் சீசன் 4ல் கான்ஃபிடன்ஸ் சீரீஸில் செகண்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்? ஆக்ட் வித் இன்டென்ஷன் அப்படிங்கிற தலைப்பில் தான் நிறைய அழகான விஷயம் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீரீஸ் ஒரு அழகு லெசனாக ரெக்கமெண்ட் பண்ண டாபிக் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட், இந்த கான்ஃபிடன்ஸ் சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு பயங்கரமான வரவேற்பு, பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஸோ அதனால் ஒரு மைல் ஸ்டோன் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதையும் நான் வந்து இந்த எபிசோட் நடுவில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த எபிசோட் எதை பற்றி இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எந்தெந்த விஷயங்கள் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய அழகான விஷயங்கள் இந்த தலைப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ராக்ஸி அவர்கள் இந்த டாப்பிக்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹீலிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய செல்ஃப் எஸ்டீம், அதாவது நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம எப்படி எடை போடுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அந்த செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப லோவாக இருந்துச்சான், நிறைய தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சான். எதெல்லாம் இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேட் ஹேபிட்ஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? அவங்க வந்து பேட் ஹேபிட்ஸை கன்சிடர் பண்ண ஒரு சில ஹேபிட்ஸ், அதாவது அதோட வளர்ச்சி நோக்கி இல்லாத ஒரு சில ஹேபிட்ஸ்னால இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில ஹேபிட்ஸை நம்மளுக்கு மாற்றிக்கணும்னு தோணும். இல்லைனா இது என் வளர்ச்சி நோக்கி இல்லையப்பா, இது இருக்கிற வாழ்க்கையில் வச்சுருக்கேன், நான் மாற்றணும், எப்படி மாற்றணும்னு தெரிலையே, இல்லைனா இந்த ஹேபிட்டை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், நான் எப்படி கொண்டு வரணும்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தோம் அப்படின்னா, அதுக்கான ஒரு சில டிப்ஸ் எல்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து உருவாக்கணும், இல்லை ட்ரை பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அதோட வழிகள் தெரியாததுனால இந்த ஹேபிட் கிரியேட் பண்ண முடியாமல் ரொம்ப வந்து வருத்தப்படுவீங்க. அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு மேலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வராது. நான் ஒன்று நினச்சா பண்ணுறேன்னா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களால் கான்ஃபிடென்ட் வெளிப்படுத்த முடியாது. ஸோ அதனால் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற ஹேபிட்டை உங்கள் வாழ்க்கையில் கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் நினைக்கிற ஹேபிட்டை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். அந்த விஷயங்கள் தெரிஞ்சக்கப்புறமா, அதாவது ராக்ஸி சொல்ல போகிற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கப்புறமா அதை நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலயமா நமக்கு தேவையான ஹேபிட்ஸை க்ரியேட் பண்ணுவோம். அது மூலயமா நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை வரும். அது மூலயமா நம்மளே நம்ம கான்ஃபிடென்ட்டாக உணர முடியும். அதுக்காக தான் இந்த எபிசோட், இந்த ஒரு தலைப்பையும் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஹேபிட் இருக்குது அப்படிங்கிறத எழுதுங்க, ஒரு பேப்பரில் எழுதுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேபிட்லாம் எனக்கு தேவை, இந்த ஹேபிட்லாம் எனக்கு தேவையில்லை, பேட் ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக எழுத சொல்கிறாங்க. ஒரு சில ஹேபிட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது இப்போ வந்து காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்னா, இப்போ காஃபி குடிக்கிறது வந்து கெஃபைன் இருக்குது, அது வந்து நம்ம ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் நினைக்கலாம். அதனால் அது பேட் ஹேபிட்லேயே எழுதலாம். இன்னும் ஒரு சிலர் எப்படி நினைக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த காஃபி குடிக்கிறது மூலிமா எனக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலிங் கொடுக்குது, எனக்கான ஒரு மீ டைமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேட் ஹேபிட் குட் ஹேபிட்னு நினைக்கலாம். இது நான் பேட் ஹேபிட்டில் எழுதணுமா, குட் ஹேபிட்டில் எழுதணுமா, எனக்கு தெரியலையாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில ஹேபிட்ஸ்லாம் நம்மளுக்கு எதில் எழுதுதே தெரியாது. அது இட்ஸ் ஓகே, ஃபைன், அதை வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா லைஃப் வில் ஹெல்ப் அஸ் ஃபிகர் அவுட் 13 திங்ஸ் இல்லையா? அதுமாதிரி வந்து நம்மளால ஃபிகர் பண்ண முடியும். அதனால் உங்களால் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னலாம் ஃபிகர் அவுட் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளால் அதை மாற்றிக்க முடியும், இல்லைனா அது நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் எழுதிட்டீங்க இதெல்லாம் மாற்றணும், இதெல்லாம் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அதை எப்படி நம்ம அடையிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கோ ஸ்லோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பலர் வந்து பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, நாலுலேருந்து நான் வந்து 5 மணிக்கு எழுந்திரிக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஏர்லியாக எழுந்திரிக்காத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, அதாவது சீக்கிரமாக மார்னிங்கில் எழுந்திரிக்காத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, நான் வந்து காலையில் எழுந்திருக்க போகிறேன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறேன், அதுக்கப்புறமா நான் வந்து எனக்கு உடம்புக்கு தேவையான தண்ணி குடிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அது மேபி உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் ஓவர்வெல்மிங்காக இருக்கலாம். அதாவது நிறைய என்னோட இவ்வளோ வேலையாக போகணுமா அப்படிங்கிற உங்கள் பிரெயினுக்கு தோணலாம். அதனால் சப்போஸ் நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நான் வந்து லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், ஸோ வந்து என்னோடய கோலே வந்து கேன்சல் ஆக போகுது, என்னோடய கோலை நான் அச்சீவ் பண்ணலை, நான் அதான் சொன்னேனே என்னால் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி உங்களை ரொம்ப தாழ்த்திக்காதீங்க. ஒரு சில நேரங்கள் அது மாதிரி நடக்கலாம். அதனால் பி கைண்ட் டு யுவர் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த கோ ஸ்லோ அப்படிங்கிற விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேபிட்டாக கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹேபிட்டாக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் காலையில் எக்ஸசைஸ் பண்ண முடியல, இட்ஸ் ஓகே, சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பி ஃப்ளெக்சிபிள் டு இட். நம்ம வந்து எவ்வளோக்கெவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கோமோ, ஃப்ளெக்சிபிள்னால் எப்படி சொல்கிறது, சரி ஓகே நம்ம காலைல பண்ண முடியல, சரி சாயந்தரம் பண்ண முடியல, சரி நைட்டு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா மேபி அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அது வந்து உங்களோட ஹேபிட்ஸ்குள்ளே கொண்டு வாங்க, ஒரு டெய்லி ஹேபிட்குள்ளே கொண்டு வாங்க. அது கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் எண்ட் யுவர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. புக் எண்ட் யுவர் டே அப்படின்னு என்னென்னா, நம்ம வந்து காலைல எழுந்திரிச்சதுக்கப்புறமா
நம்ம ஒர்க் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒர்க்கோ இல்லை ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜ்க்கோ இந்த மாதிரி எதனா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்ன்றது நம்மளால் கணிக்க முடியாது. எந்தெந்த நபரை சந்திப்போம், என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுப்போம், எந்தெந்த விஷயங்கள்லாம் சரியாக வரவும் எது சரியாக வராது அப்படிங்கிறத நம்மளால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படிங்கிறபோது சரி ஓகே, ஒரு டேவை நான் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லைனா என் டேவை நான் இப்படி தான் எண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபிக்ஸடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஒரு மார்னிங் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் டேவை எண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈவினிங் ரொட்டீனை செட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் நான் வந்து டேவை எண்ட் பண்ணுறது நைட்டு தான்ப்பா, நைட்டு வந்து தூங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்பேன், அதுதான் வந்து என்னோடய டேயோட எண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே, ஹாவ் அ நைட் ரொட்டீன். ஓகேவா, நைட் ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுக்கோங்க. ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன்லையும் நைட் ரொட்டீனும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக் யுவர் பெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் படுத்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வைங்க. நீங்கள் பாயில் படுத்திருந்தால் அதை சுருட்டி வைங்க. சப்போஸ் நீங்கள் பெட்டில் படுத்திருந்தால் அது பெட்ஷீட்டெல்லாம் ஒழுங்காக எடுத்து வைங்க, உங்கள் பில்லோஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு நம்ம வந்து சாதிச்சிட்டோண்டா, ஜெயிச்சிட்டோண்டா மாறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான நோட்டில் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக டேவும் செம்மையாக தான் இருக்கும். அதனால் மேக் யுவர் பெட், நீங்கள் படுத்த இடத்த வந்து அழகாக சரி பண்ணி வச்சுருங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டிங் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அதாவது இப்போ மார்னிங்கில் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, நீங்கள் எந்த எண்ணத்தில் இருக்கீங்களோ அது மாதிரி தான் உங்கள் டேவும் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது நான் செம்மையாக இருக்க போகுது, டே சூப்பராக நான் வந்து செம்மையாக நான் கலக்க போகிறேன். இன்றைக்கி என்னென்ன சேலஞ்சஸ் வந்தாலும் அதை நான் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதுக்கான விடைகள் கண்டிப்பாக என்னை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக நோட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேவும் கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் ஒரு நபரை பார்த்துருக்கேன். அந்த ஒரு பெண்ணும் வந்து ஒரு அழகு லட்சணம் தான். சரிங்களா? ஸோ இவங்க யார் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒர்க் விஷயமா இவங்க வந்து ஒரு பிஜியில் தங்கியிருக்காங்க, ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலி இவங்களுக்கும் எனக்கும் வேறு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, என்னோடய ஹாஸ்டலில் வேறு ஒருத்தர்கிட்ட நான் சண்டை போட்டாலும், நான் ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டாலும், என்ன நடந்தாலுமே சரி, நான் மார்னிங் கிளம்பும்பொழுது இன்றைக்கி நான் புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறேன், நான் வந்து இன்றைக்கி செம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்க போகிறேன், செம்மையாக இருக்க போகுது டே அப்படிங்கிற மாதிரி அவங்க டேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த டேவை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்கன்னா அது எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு ரொம்ப காமாக இருப்பாங்க. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அதுக்கப்புறமா ஓகே, உங்கள் டேவை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க போல இருக்குது, அதனால தான் இப்படி மேபி இம்பேக்ட் அந்த ஒரு விஷயம் இவங்களை இம்பேக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே புரியாது. அதனால் உங்கள் டே எப்படி இருக்கணும், எப்படி ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மார்னிங்கே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இன்றைக்கி செம்மையாக பண்ண போகிறேன், என்னால் இன்றைக்கி எல்லா வேலையும் சூப்பராக பண்ண முடியும், இல்லைனா வந்து காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நல்லா கற்றுக்க முடியும், இல்லை ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா எல்லா விஷயம் நல்லா கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நோட்டை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேவும் செம்ம கலக்கலாக இருக்கும். அப்படி கலக்கலாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து, ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டும் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பேர் அண்ட் ஈட் அண்ட் நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது காலை உணவை நீங்களே தயாரித்து சாப்பிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எங்கப்பா நேரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரூட் ஜூஸ் ஆச்சு நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தையும் ரொம்ப ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டையும் கொடுக்கும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நம்ம வந்து நைட்லாம் தூங்கும்பொழுது சாப்பிடாமல் நம்ம வயிறு இருக்கும்பொழுது மார்னிங் எழுந்திரிச்சு எதனா சாப்பிட்டுட்டு போனால் தான் ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப சூப்பராக நம்ம வந்து நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை மறக்காமல் சாப்பிடுங்க. ஓகே, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்களே ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மார்னிங்கில் இதெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோகா, அப்புறம் வந்து கார்டியோ பண்ணுறீங்கன்னா கார்டியோ கேஸ் அந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஒரு சிலர்லாம் டான்ஸ் ஆடிட்டு போவாங்க, அதனால் பிடிச்ச பாட்டை கூட நல்லா தக்கான்னு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். இது வந்து சயின்டிஃபிக்கலாகவே ப்ரூவ் ஆயிருக்கு. பிகாஸ் என்னென்ன ப்ரூவ் ஆயிருக்க ஒரு விஷயம், அதாவது நான் ஒரு இடத்துல படித்தேன், நான் அது சயின்டிஃபிக்கலாக சொன்னோம் அப்படின்னா வந்து ஐம் நாட் அ சயின்ஸ் பேஸ்டு பர்சன். ஓகே, ஸோ வந்து நம்ம பாடி எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால் எமோஷன்ஸும் பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதனால் வந்து நம்மளால் ஈஸியாக நிறைய விஷயங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். நம்மளை வந்து எப்படி சொல்கிறது, நம்மள வந்து இல்லை, ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது நம்மளுக்கு ஒரு சில நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகும் இல்லைங்களா? அந்த மாதிரி டென்ஷன் ஆகிற விஷயங்கள் நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது கூட நீங்கள் ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்கள் பாடி ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது உங்கள் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் ரொம்ப ரிலாக்ஸான பர்சனாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை
வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு ஷவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா குளுகுளுன்னு தண்ணியில் குளிச்சுட்டு போங்க, ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்சால் காலை வேளையில் குளித்து விட்டு கிளம்புங்கள். நீங்கள் சில் தண்ணியில் குடிக்கிறீர்களோ சுடு தண்ணியில் குளிக்கிறீர்களோ குளித்து விட்டு போங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அது உங்களுக்கும் சுற்றி இருக்க எல்லாருக்குமே. அதனால் மார்னிங் ரொட்டீனில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ இல்லை எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்கள், மற்றெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டைமை பொறுத்து ஒரு குட்டி மார்னிங் ரொட்டீனையாவது, அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒன்று ஃபிக்ஸடாக இந்த நான் கண்டிப்பாக காலைல பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எதனா ஒரு விஷயத்தை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. அது வச்சுக்கிறது மூலிமா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நோட்டில் உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து மார்னிங் ரொட்டீனாக சொல்கிறாங்க. ஸோ ஈவினிங் ரொட்டீன் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லைட்ஸ் எல்லாம் டிம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் நைட்டு தான் நான் தூங்குவேன்ப்பா, நான் கொஞ்சம் லேட் நைட்டாக தூங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட அட்லீஸ்ட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் பார்க்குறது, இல்லைனா ஃபோன் லைட்டில் எக்ஸ்போஷர் ஆகிறது, உங்கள் கண் எக்ஸ்போஷராக வருது, இல்லைனா வந்து பிரைட் லைட் யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் வந்து உங்கள் தூங்குற மூடுக்கு போனீங்கன்னா இன்னும் பெட்டரான ஒரு ஸ்லீப் கிடைக்கும். அடுத்ததாக இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், குமாரே உனக்கு தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இஃப் வரியிங் ஆஃபன் கீப்ஸ் யூ அவேக் ட்ரை ஜேர்னலிங் இந்த ஈவினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நாளைக்கு இதை பண்ணணும், நாளைக்கு அதை பண்ணணும், ஐயோ இது இருக்கே, ஐயோ அது இருக்கே, ஐயோ நான் அதை என்ன பண்ண போகிறேன், இது என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிந்தனைகள் உங்கள் தூக்கத்தை கிடைக்கிறது என்றால் உங்கள் தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணுவது போல் இருக்கிறது, பாதிக்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கிறது என்றால் அதை எழுதுங்கள், ஜேர்னல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பண்ணுங்கள், யாருக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கோ அவங்க பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, நைட்டில் எப்படி மார்னிங் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்குமோ அதே மாதிரி நைட்டில் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பாடியை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்ம உங்கள் பாடியை வந்து நல்லா உங்கள் பாடியில் இருக்க மசில்ஸ் எல்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகி நல்லா ஒரு பெட்டரான ஸ்லீப் இருக்கும். அதனால் சப்போஸ் உங்களோட தூக்கங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்களோட ஸ்லீப் ரொட்டீன் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஹெர்பல் டீ குடிக்க முடியலாலும் சுடு தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க, ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா ஃபோனை ஏர்ப்ளைன் மோடில் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப எமர்ஜென்சி கால்ஸ் எனக்கு வரும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா மேபி கொஞ்சம் ஃபோனை தள்ளி வச்சுட்டு தூங்க. ஆனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோனை வந்து தள்ளி வச்சுட்டு தூங்குறீங்களோ அது அளவுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு ஸ்லீப் கிடைக்கும். மேபி நீங்கள் மார்னிங் 4 வச்சுட்டு தூங்குற பர்சன் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு கிட்ட வச்சுக்கோங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக படுங்க, ஃபோனெல்லாம் தூரம் வச்சுட்டு. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, லிசனிங் டு அ ஸ்லீப் ஸ்டோரி ஆர் கைடட் மெடிடேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து தாலாட்டு பாட்டு கேட்டு தான் பத்துங்குவேன் அப்படிங்கிற மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா எதுனா மென்மையான பாடல்களாக போட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு குத்துப்பாட்டெலாம் போட்டு தூக்கமே போயிடும். ஏன்னா அதெல்லாம் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து தூக்கம் போய்டும். அதுக்கப்புறம் என்னடா இது பண்ணுறது, தூக்கம் வர வைக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அது உட்காந்து ஒரு யோசனை போகும். ஸோ அதனால் குத்துப்பாட்டெலாம் கேட்காதீங்க. அண்ட் முடிஞ்சால் எதனா பாட்காஸ்ட் நல்லா சூப்பராக பேசுவாங்க, ஒரு சில நபர்கள்லாம் பேசுவாங்க. ஒரு பொண்ணு கூட சூப்பராக பேசுவாங்க. அவங்க யாருன்னு நானே சொல்ல விரும்பல. இஃப் யூ லைக் திட் அந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் யுவர் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹேபிட்டை நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டுருக்கீங்களா, அது கூட நீங்கள் வந்து இதை கூட அட்டாச் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு டூ டூ லிஸ்ட் டெய்லியும் எழுதணும் காலைல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி காஃபி குடிக்கிற பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா, சரி காஃபி குடிச்சு நான் டூ டூ லிஸ்ட் எழுத போகிறேன், இல்லை காஃபி குடிச்சிட்டே சிப் பண்ணிவிட்டு நான் வந்து டூ டூ லிஸ்ட் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஹேபிட்டோட நீங்கள் வந்து லிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிளும் இவங்க பயன்படுத்துகிறாங்க. இப்போ வந்து நீங்கள் பாட்காஸ்ட்லாம் கேட்கணும் ஒரு பர்சனாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டை கேட்கணும், அதை வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் போவீங்க இல்லைங்களா, ஒரு இடத்துக்கு ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த டைமில் உங்களால் கேட்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களே ட்ரைவ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபார் ஹெல்த்து. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை ஆட்டோவில் போகிறீங்க ஒரு இடத்துக்கு, இல்லைனா நீங்கள் எதனா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் உங்கள் ஊரில் எந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கோ அந்த பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட்காஸ்ட் மியூசிக்லாம் நீங்கள் கேட்டு அதை வந்து நீங்கள் ஒரு ஹேபிட்டாக உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வாக்கிங் போகணும் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா ரிலாக்ஸிங்காக நான் வாக்கிங் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுவீங்க இல்லைங்களா லஞ்சு. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாக்கிங் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை கொண்டு வரலாம். அந்த மாதிரி எந்த ஹேபிட் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஹேபிட்டை வந்து இருக்கிற ஹேபிட்டோட அட்டாச் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இதை வந்து ஒரு தெரப்பிஸ்ட் என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்ட நான் வேறு ஒரு விஷயம் பேசும்பொழுது ஐ காட் திஸ் திங். என்னென்னா வந்து ஒரு 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 5 ஹேபிட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஹேபிட்டாக நீங்கள் லைஃப்பில் கொண்டு வாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே மார்னிங் எழுந்திரிச்ச உடனே வந்து வாட்டர் உங்களை ஹைட்ரேட் பண்ணிக்கணும், ரொம்ப டீஹைட்ரேட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து காலை எழுந்திரிச்சு பல் விளக்குனதுக்கப்புறமா கண்டிப்பாக பல் விளக்குன அடுத்த ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து ஒரு பாட்டில் வாட்டர் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்தோட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் காலைல எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறது ஹேபிட்டாக வச்சுருக்கணும். ஐ மீன் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஓகே, பட் அது மாதிரி எதனா ஒரு ஹேபிட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹேபிட் நீங்கள் அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து காலை எழுந்திரிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு 5 o'clock எழுந்திரிக்கிறதா டார்கெட்டாக வைங்க. 5 o'clock எழுந்திரிக்கிறது டார்கெட் அதுக்கப்புறமா நான் இதை பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றா நீங்கள் அந்த 5 ஹேபிட்டையும் ஒரு 5 months 6 monthஸில் கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு நான் இந்த ஒரே மாதத்தில் அந்த 5 ஹேபிட்டையும் கொண்டு வர போகிறேன், இல்லைனா ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணி உங்களை நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஹேபிட்டாக கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு ஹேபிட்டாக இப்போ 5 o'clock எழுந்திரிக்கிறது ஒரு ஹேபிட்டாக ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா 5 o'clock எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலாக ஆகிடும். அதனால் சரி 5 o'clock எழுந்திரிச்சதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலாம், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றா உங்களால் ஆட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சூப்பராக செமையாக இருக்க முடியும். ஓகே, அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் அண்ட் செலிப்ரேட் அப்படிங்கிறாங்க. இந்த இது படிக்கும்பொழுது முன்னாடி ஒரு படம் இருக்கும், அது கரெக்டாக எனக்கு பேர் தெரியல. ஒரு ஆக்டர், ஒரு ஃபேமஸான ஆக்டர், ஒரு காமெடி ஆக்டர் வந்து பரோட்டா சாப்பிடுவார். இவ்வளோ பரோட்டா சாப்பிட்டா இவ்வளோ ப்ரைஸ் பண்ணிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பரோட்டா சாப்பிட்டு அந்த போர்டில் மார்க் போடுவாங்க, அந்த 1 2 3 டேலி மார்க் போடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி போட்டு அந்த பர்சன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தர் போய் அதை அழிச்சிருவாங்க, சாப்பிட்றவங்களுக்கு தெரியாமல் போய் அழித்து சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. டேய் நான் முன்னாடியே முடிச்சிட்டேன்டா, நீங்கள் ஏமாத்துறீங்கடா, கோட்டை முதலேருந்து போடுங்கடான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி எதனா ஒரு ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹேபிட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து 10 நாள் அடுத்த 10 நாளுக்கு நான் அதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நாள் முடிச்சக்கப்புறமா இப்போ வந்து வாக்கிங் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு நாள் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அங்கே ஒரு கோடு போட்டு வைங்க. அப்புறம் 2வது நாள் போயிட்டு வந்து கோடு போயிட்டு வாங்க. அந்த கோடை பார்க்கும்பொழுதுலாம் சரி ஓகே நம்ம சாதிச்சிட்டோம்ப்பா, நம்ம சமயதான்ப்பா, வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் வரும். அதே மாதிரி ஒரு 10 நாள் நான் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் ஒரு வாக்கிங் ஷூஸ் வாங்கிக்கலாம் புதுசாக. சரி ஓகே நம்ம 10 நாள் போயிட்டோன்னா வாக்கிங் ஷூ வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கினு வச்சுக்கோங்களேன். அது வந்து ரொம்ப ஹாப்பினஸும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஜாலியாக கொடுக்கும். அப்பா ஒரே கொண்டாட்டமாக சந்தோஷமாக ஒரே செலிப்ரேஷனாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதனால் அந்த மாதிரி உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப செமையாக சூப்பராக ஜாலியாக இருக்கும். ஓகே, அதனால் உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணுங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள், சந்தோஷமாக ஜாலியாக இருங்க. ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொல்லி இந்த மாதிரி தான் பி கம்பேஷனேட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில நாட்கள் உங்களுக்கு தோணலாம், சரி ஓகே எனக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணலாம். நான் கிவ் அப் பண்ணுறதை பற்றி நான் சொல்லலை. ஒரு சில நாட்கள், அதாவது 30 நாள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நாள் மிஸ் பண்ணிவிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. மேபி வேறு ஏதாவது ஹையர் ப்ரையாரிட்டியான ஒரு ஒர்க் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் அது பண்ணலன்னா தப்பு கிடையாது. இட்ஸ் ஓகே, நம்ம வந்து திரும்ப அடுத்த நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. நான் அதான் சொன்னேனே என்னால் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கிவ் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப ரொம்ப கஷ்டம். அதை வந்து திரும்ப மோட்டிவேட் பண்ணி திரும்ப அதை கொண்டு வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ் இல்லைங்களா. அதனால ஒரு சில நாட்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப தப்பு கிடையாது. ஆனால் அடிக்கடி வந்து ரெஸ்ட்டுங்கிற பேரில் கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஓகே, அடுத்ததுனால பி ஃப்ளெக்சிபிள் அண்ட் கம்பேஷனேட் டு யுவர் செல்ஃப். ஓகே, அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள ஒரு கான்ஸ்டன்டான ஃபோர்ஸாக இருக்கணும். அது வந்து நம்மளுக்கு டெய்லி மோட்டிவேஷன் இருக்காது. அந்த மோட்டிவேஷன் இல்லாத நாட்கள்லையும் நம்மளால ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, திங்க் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் ஆஸ் அ குவைட் கன்சிஸ்டன்ட் ஃபோர்ஸ் தட் கீப்ஸ் யூ மூவிங் ஃபார்வர்ட் ஈவன் வென் மோட்டிவேஷன் ஃபேட்ஸ் ஆர் லைஃப் கெட்ஸ் இன் த வே அப்படிங்கிறாங்க. அதாவது வேறு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வருது, எல்லாம் சரி ஓகேப்பா சும்மா இருக்கலாம்ப்பா, ஐயோ இதில் வேறு பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல தான் உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு மோட்டிவேஷன் இல்லைனாலும் செல்ஃப் டிசிப்ளின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா பல நாட்களில் வந்து நீங்கள் உங்களால் புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு தசை மாதிரி தான், ஒரு மசில் மாதிரி தான். நீங்கள் அதை வந்து ட்ரெயின் பண்ண அதை நீ யூஸ் பண்ண இன்னும்
ஸ்ட்ராங்காகவும் இன்னும் வலிமையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சரி ஓகேப்பா நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் அப்படின்னா அதை நான் எப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அதுக்கும் இவங்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை பொட்டென்ஷியல் அப்டக்கல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெய்லி யோகா பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரி ஓகே இப்போ வந்து யோகா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனால் எங்கே பண்ணுறேன்னு தெரில, இடம் தெரிலையே, இடம் இல்லையே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு பொட்டென்ஷியல் அப்டக்கல். சரி ஓகே இடம் இல்லையா, நம்ம எங்கே இந்த மாதிரி ஒரு இடம் எங்கே இருக்குன்றதை நம்ம சர்ச் பண்ணலாம், எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக எதுனா ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதனால் அந்த ஸ்பேஸ் எங்கே அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. அது மூலிமா உங்களோட அப்டக்கல் அப்படிங்கிறத உங்களுக்கு போயிடும். சரி ஓகே பிளேஸும் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ வந்து யோகா பண்ணுறதுக்கு எனக்கு மேட் வேணும், மேட் இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேட் அப்படிங்கிறது ஒரு 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 நெசசிட்டி அப்படிங்கிற தாண்டி ஒரு கிளாத் இருந்தால் கூட நீங்கள் அதை எடுத்து பண்ணலாம். ஒரு பெட்ஷீட்டோ ஒரு பிளாங்கெட்டோ இருந்தால் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து யோகா பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ணுறது, இருக்குதா இல்லைனா வேறு ஏதாவது வாங்கலாமா அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி சப்போஸ் இப்போ வந்து நான் வந்து ஜாகிங் போக போகிறேன், நான் ரன்னிங் போக போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சரி ஓகே என்கிட்ட ஷூ இல்லை நான் போக மாட்டேன், இல்லைனா என்கிட்ட ஷூ இல்லாதனால அந்த ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஷூ வாங்குறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்ககிட்ட அதுக்கேற்ற காசு உங்ககிட்ட இருக்கா, இல்லைனா அதுக்கான சேர்த்து வைக்கணுமா, அந்த ஷூ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஷூ உங்களுக்கு எந்த ஷூ தேவையோ அந்த ஷூ எங்கே போய் வாங்குறது, நிஜமாலே அந்த ஷூ வேணுமா, இல்லை வேறு ஏதாவது ஷூ வச்சு நம்ம வந்து இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அது மூலயமா உங்களோட பொட்டென்ஷியல் அப்டக்கல்ஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தரக்கூடிய தடைகளை உங்களால் நீக்க முடியும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, கிரியேட் அ சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து நீங்கள் ஜாகிங் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும், நிறைய குரூப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லோரும் சேர்ந்து வாக்கிங் போகலாம், எல்லோரும் சேர்ந்து ஜாகிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பல நேரங்களில் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது பல நேரங்களில் ரொம்ப தோது போயிடுவோம். ஆனால் அது மற்றவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து பண்ணுவோம். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சைக்காலஜி ஃபேக்ட். இது வந்து நானே என் லைஃப்பில் பண்ணி பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன், நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, வாங்கப்பா நல்லங்க நம்ம ஜாலியாக நம்ம 15 கிலோமீட்டர் ரன்னிங் போகலாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவே உங்களுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டராக இருக்கும். இல்லைனா ஐயோ நம்ம வேறு ஒருத்தர் வந்து நீங்களும் வாங்க நாங்களும் உங்க நம்ம சேர்ந்து ஜாகிங் போகலாம்னு சொன்னாங்களே, அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்களே, நம்ம போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில நாட்கள் வந்து உங்களே நீங்கள் புஷ் பண்ணி போவீங்க. எதனாலனா அங்கே ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. அதனால் ஒரு ஹேபிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எதனா சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குமா அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஹேபிட் ஆனதுக்கப்புறமா அது நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறமா மேபி உங்களுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் இந்த மாதிரி எதனா ஒரு கிளப்ஸில் சேர முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னால் முடியும், நான் அதை டெய்லியும் பண்ணுவேன், நான் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான செல்ஃப் டாக் உங்களுக்கே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வார்த்தைகள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். நம்ம சொல்லிக்கிறது அப்படிங்கிறது பல நேரங்களில் நம்ம லைஃப்பில் நிறைய மேனிஃபெஸ்ட் ஆகும், நிறைய வந்து அது ரியாலிட்டிக்கு வரும். அதனால் எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணுமோ, எந்தெந்த மாதிரிலாம் ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணணுமோ, எந்தெந்த ஹேபிட்ஸை எப்படிலாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கோங்க. முக்கியமாக என்னால் முடியும், என்னால் செம்ம ஜாலியாக ஹாப்பியாக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான செல்ஃப் டாக் உங்களுக்கு நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க, ரிமெம்பர் யோர் வை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுனா ஒரு டார்கெட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டெய்லியும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதனால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒன்று வந்து என் பாடியை வந்து நான் வந்து ரொம்ப சிட்டிங் ஜாபில் இருக்கேன், இல்லைனா ரொம்ப ஸ்டேபிளான ஒரு ஜாபில் இருக்கேன், ஃபிசிக்கலாக ஆக்டிவான ஜாபில் இருக்கேன், நான் வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி எதனா ஒரு காரணத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன காரணம் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வந்து சப்போஸ் கிவ் அப் பண்ணலான்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா, சரி ஓகே இந்த மாதிரிலாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் வேணாம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத யோசிங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே கிவ் அப் பண்ணணுன்னே தோணாது. அப்போ ஹெல்த்தியாக இருக்கணுன்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணேன், நான் ஏன் இங்கே விட போகிறேன், நான் திரும்ப பண்ணுவேன், நான் என்னால் முடியும் அப்படின்னு ஒரு மோட்டிவேஷனான ஒரு வைப்ரேஷனல் ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸ் வரும் உள்ளுக்குள்ளேருந்து. அதனால் ரிமெம்பர் யோர் வை, எதனால் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத யோசிங்க. கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபீலிங்ஸ் கொடுக்கும். ஓகே, அடுத்ததான் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, டூ த திங் யூ ஆர்
பீன் புட்டிங் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட்டான டாபிக் இதுதான். ஸோ இது ஃபஸ்ட் ஆக்சுவலி படிக்கும்பொழுது எனக்கு ரொம்ப அப்படியே வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரே டடான் டடான் டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேவா, அதை நான் சொல்ல வரேன். ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறான் நீ பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தள்ளி போட்டுருக்கீங்க. சரி ஓகே, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். ஐயோ அது வேறு பண்ணணுமா, என்னால் முடியலையாப்பா, ஐயோ எனக்கு கடுப்பாக இருக்கே, எனக்கு ரொம்ப இப்போ நினச்சா எனக்கே ஒரே கஷ்டமாக இருக்கே. அது அந்த இடத்து இங்கே வைக்கணுமா, இதை எடுத்து அங்கே வைக்கணுமா, அதை க்ளீன் பண்ணணுமா, அங்கே போகணுமா, இங்கே வரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து ரொம்ப லேசியாக தோணலாம். ரொம்ப ரொம்ப அந்த டாஸ்க் ரொம்ப அன்அச்சீவபிளான ஒரு விஷயமா தோணலாம். அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க்கை முடிச்சக்கப்புறமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு இல்லை ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வரீங்க, வந்துட்டு செம்ம வேர்வையாக இருக்குது, நீங்கள் போய் குளிக்கணும். ஆனால் இப்போ வந்து ஐயோ போய் எழுந்திரிச்சு வேறு போய் குளிச்சுட்டு வரணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஆனால் உங்களுக்கு குளிக்கணும்னு தோணுது, ரொம்ப ரொம்ப புழுக்கமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு மாதிரி காற்று இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்குது, ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குது, ரொம்ப வேர்வையாக இருக்குது. ஆனால் நீங்கள் குளிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதனால குளிக்க முடியல அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சக்கப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, அதை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், அதை ஃபீல் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்கும். சரி ஓகேப்பா, அந்த ஃபீலிங்காகவே நீங்கள் எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துடுவீங்க. அது ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷ்னலான ஒரு விஷயமா இருக்கும். இது வந்து நம்ம பல நேரங்களில் நம்ம பண்ணுறோம், ஆனால் அது நம்ம நிறைய நேரங்கள் நோட்டீஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பாட்காஸ்ட்லேயும் பயன்படுத்தினேன். ஸோ அதோடைய விளைவு தான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சீரீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சீரீஸில் நிறையா டாபிக்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலி அது எழுதுறதுக்கே எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, அதை உட்காந்து ஒரு டாப்பிக்கும் இந்த இதுதான் இம்பார்ட்டன்ட், ஏன்னா நிறைய மைண்டில் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம நோட்டில் எழுதுறது அப்படிங்கிறதா ஒரு பெரிய டாஸ்க். ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதா ஒரு பெரிய டாஸ்க்கு. சரி எழுதும், இப்போ நம்ம எழுதிட்டா நம்ம செம்ம ஜாலியாக இருக்கலாம், நம்ம ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷ்னலாக எனக்கே நான் உருவாக்கி இந்த புக்கில் சொன்ன மாதிரி என்ன மோட்டிவேட் பண்ணி எழுதிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ஐயோ சரி ஓகே இப்போ இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணணுமா, இது வந்து நம்மளால் ஒழுங்காக வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி நிறைய செல்ஃப் டவுட்ஸ்லாம் இருந்துச்சு. சரி ஓகே, இது நம்ம ரெக்கார்ட் பண்ண முடிச்சக்கப்புறம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி வாடா பண்ணிட்டோம்ப்பா சாமப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அதை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக இதை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு 1 டே ஃபுல்லாக அந்த ரெக்கார்டிங் போயிருக்கும். அந்த ரெக்கார்டிங் எபிசோடில் பார்த்திங்கன்னா எல்லா சவுண்ட்ஸுமே இருக்கும். ஒரு டிப்பிக்கல் ஒரு தமிழ் ஃபேமிலியில் இருக்க எல்லா சவுண்ட்ஸுமே அந்த எபிசோடில் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரிலீஃபான ஃபீலிங்காக தான், அதாவது இந்த டாஸ்க் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். அது எப்படி அது வந்தால் நல்லாயிருக்குமே, சரி ஓகே அது வரதுக்காக நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஒரு ஹாப்பியான எபிசோடு தான் இந்த எபிசோட். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு விஷயம் நடந்துச்சு. ஓகே, ஐ வாண்டட் டு டெல் டு ஆல் our listeners out there. ஸோ நம்ம பாட்காஸ்ட் கான்ஃபிடன்ஸ் எபிசோட் ஃபர்ஸ்ட் சீரீஸ்க்கு அப்புறமா மாஸ்டர் யுவர் தாட்ஸ் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறமா பாட்காஸ்ட் ரீச் 16th and 17th country. ஸோ பிரேசிலுக்கும் ஜப்பானுக்கும் நம்ம பாட்காஸ்ட் போய் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போது நம்ம 17 கண்ட்ரியில் நம்ம குரல் ஒழிச்சிட்ருக்கு. நம்ம பாட்காஸ்ட் லிசனர்ஸ் 17 கண்ட்ரியில் இருக்காங்க. ஸோ வெல்கம் புது கண்ட்ரீஸ்லேருந்து வந்து லிஸ்னரே எல்லோரும் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப வந்து என்னது பாசிட்டிவான ஒரு நோட்டில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேஸில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு லோவான ஃபேஸில் இருந்தாலும் அது வந்து நம்ம வளர்ச்சி நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடுங்க. ஓகேவா, கண்டிப்பாக வந்து எவ்ரிதிங் வில் பி வெரி வெரி குட், எல்லாம் நன்மைக்கு, ஆல் இஸ் வெல், ஏன்னா நான் சொல்கிறது. ஸோ அந்த ஒரு நோட்டோட இந்த செகண்ட் எபிசோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சீரீஸை நான் முடிகிறேன். மனசில் பிடிச்ச மனசார செய்யுங்க, நிறைய லவ்வோட நிறைய காதோட நிறைய நம்பிக்கையோடு செய்யுங்க. அண்ட் நன்றி ஃபார் போனால் வராது பொழுதுவான கிடைக்காது என்று இருக்கும் உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளுடன் செலவிடுவதற்கு. அண்ட் உங்களுக்கு எதனா குவரிஸ் இருக்குது, உங்களுக்கு எதனா டாபிக் சஜஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதனா ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்குது, எல்லாம் வந்து இதை நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா இதை பற்றின அபிப்பிராயம் எனக்கு வேறு மாதிரி இருக்குது, இல்லை இதை பற்றின பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு வேறு மாதிரி இருக்குது, இதை பற்றின கண்ணோட்டம் எனக்கு வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா thekarika32THE_KARIGA32 அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்காஸ்ட்லேயே இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜான வானன்பா வாழலாம் அப்படிங்கிற பேஜுக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் வச்சிடலப்பா, நான் வந்து இமெயில் ஐடி தான்ப்பா வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே ஃபைன், வானன்பா வாழலாம் @gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். மூணுத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். இது வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லான சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. இன்னும் நிறைய வானன்பாலம் இன்னும் பெருசாகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் செம்மையாக இன்னும் ஜாலியாக ரொம்ப ஹாப்பியான ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். இது போன்ற ஒரு அழகான எபிசோடில் சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பளபளப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.